பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மே மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கர்த்தர் பாருங்க 4 மாதங்களும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார், பாதுகாத்தார், பலப்படுத்தினார். அதே போல இந்த 5வது மாதத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் வழி நடத்தவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமா இல்லைன்னா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரா? நல்ல அழகான வாக்குத்தத்த வசனத்தை நமக்காக இயேசு இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? மார்க்ல சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு ஒரு ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு அப்படிங்கிற பேருள்ள மனுஷனிடத்துல பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என் மகனே, என் மகளே. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் வசனத்துல இருந்து 43 வசனம் வரையிலும் கிட்டத்தட்ட பாருங்க 21 வசனம் வருதா? 20 வசனம் 21 வசனம் வருது. அப்ப அந்த 21 வசனங்களும் இயேசு கிறிஸ்து இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனாலும் ஒரு கதை போல நான் சொல்றேன். யவீரு உடைய மகள் சுகவீனமாய் காணப்படுகிறார். அந்த ஆரோக்கியம் இல்லாம சுகவீனமாய் பலவீனத்தோடு காணப்படுகிற மகளுக்காக விண்ணப்பம் பண்றாரு. தந்தையாகிய யவீரு வந்து, ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க இயேசு, நீங்க வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை விடுதலையாவா, சுகம் பெறுவான்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் பண்ணும்போது இயேசு கிளம்புறாரு. அவ்வளவு கூட்டம். இயேசு கிளம்புறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது? இடையில ஒரு சம்பவம். 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இடையில வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை தொட்டு அந்த சம்பவம் நடக்கும் போது நேரம் காலம் தாமதம் ஏற்படுகிறது. தாமதம் ஏற்பட்டாலும் பாருங்க என்ன நடக்குது அந்த இடத்துல. யவீருடைய வீட்டுல இருந்து வேலையாட்கள் வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க பிள்ளை மரிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு அப்பதான் இந்த வார்த்தையை காதுல கேட்டு திரும்பி பார்த்து யவீரை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரன், என் சகோதரிய, நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல தெரியப்படுத்தணும். ஜஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஜெபத்தினால தெரியப்படுத்துங்கள் வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. முதல்ல பயப்படாம என்ன வேணுமோ அதை கிளியரா கருத்தா ஜெபிக்கணும். கேளுங்கள், அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. முதல்ல நீங்க ஜெபத்துல கேட்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை குறித்து, இயேசுவே எனக்கு இது வேணும், இந்த காரியம் எனக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி முதல்ல விண்ணப்பம் பண்ணுங்க. தேவனுக்கு சித்தமானா அது கண்டிப்பா வாய்க்கும். அது தாமதமானாலும் இடையில என்ன காரியமாய், இங்க பாருங்க, யவீரு வந்து சொல்லிட்டாரு தான் பிள்ளைக்கு சுகம் வேணும்னு சொல்லி. இயேசுவும் கிளம்பிட்டார். ஆனா இடையில 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ உள்ள வந்ததுனால எவ்வளவு மணி நேரம் தாமதமாச்சுன்னு நமக்கு சரியா தெரியாது. ஆனா அந்த தாமதத்திலும் மரித்து போனான்னு செய்தி வந்தாலும், முடிஞ்சு போச்சுன்னு வந்தாலும், இயேசு என்ன சொல்றாரு? அவ மரிக்கல, உறங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிதான் உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை பார்க்கலாம், இல்ல ஊழியமே பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு வேளை சொந்த வாழ்க்கையில தடுமாற்றத்தோடு காணப்படலாம். ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா தாமதமானாலும் காத்துருங்க. இடையில என்ன காரியம் உங்களுக்கு தடையாய் வந்தாலும், யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீங்க யோசிக்கலாம், இவங்க வராம இருந்தா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமே, இவங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இடையூறா உள்ள இடையில வராம இருந்திருந்தா இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டு இருப்பேனே அப்படின்னு நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கலாம். நிறைய பேர் சிந்திக்கிறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க. யார் உங்க வாழ்க்கையில இடையில வந்தாலும் வராட்டியும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வச்சிருக்கிற கிஃப்ட, உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருபோதும் வேற எந்த மனுஷனுக்கும் கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் திங். 2வது, எவ்வளவு தாமதமானாலும் கர்த்தராகிய இயேசு நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை விடுதலை செய்யவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை உயர்த்தவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியத்தை இயேசு செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? முதல்ல பயப்படக்கூடாது. 2வது, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசமா இருக்கிறீங்களா? நம்பிக்கையா இருக்கிறீங்களா? யவீரு நம்பிக்கை குறையும் போதுதான் இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு கூட ஒருவேளை பயம் இருக்கலாம், விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கலாம். இந்த செய்தி மூலமா கர்த்தர் கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்பிக்கையா இருங்க. இன்னும் முடிஞ்சு போகல. உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, அது முடியல. என்ன இயேசுடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. அங்க பாருங்க, அந்த பிள்ளைய பார்த்து சொல்றாங்க அவ மரித்து போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? மரிக்கல,
அவன் உறங்கி கொண்டு இருக்கிறான்னு இயேசு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பார்வை வேற மாதிரி இருக்குது. தயவு செய்து இந்த இயேசு கிறிஸ்துடைய பார்வைக்கும் நினைவுக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உனக்கு தேவை. அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்களை அற்புதங்களை உங்களையும் என்னையும் காண செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்துல. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீங்க தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம் மெய்யான வாக்குத்தத்த வசனம்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்கள் பாதுகாத்தவர் 5வது மாதத்துல நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து யவீரு வீட்டுக்கு கடந்து போன இந்த இயேசு எங்களுடைய உடைமையை காக்க, எங்களுடைய வீட்டையும் ஆண்டவரே பிசினஸ் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க கடந்து வருவீர் என்பதாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இடையில எத்தனை காரியங்கள், எத்தனை இடையூறு வந்தாலும் சரி, எங்களுடையதை நீர் எங்களுக்காக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களோட கூட இருக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில உலாவும்படி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்யுங்க. நீங்க அப்படி செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அந்த ஒரே நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான்ப்பா பெருகணும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கேன்னு சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின்படி வாழுங்க, பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து உயர்த்துவார், பலப்படுத்துவார். எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.